அம்மா யாரும்மா வந்து உங்களை பார்த்தது? அம்மா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காம்மா? வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏமா எதனாலம்மா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? அதனால கட்டாயம் ஜெயிச்சிருவாரு. அம்மா விஜய் செய்ய அரசியலாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு, தப்பு எதுவும் இல்லை. அம்மா கோவை தெற்கு அப்போ செந்தில்குமார் பிடிச்சிருவாரு, கண்டிப்பாக பிடிச்சிருவாரு. நன்றிம்மா. யாரு தாவேக்க வேட்பாளர்? செந்தில்குமார். அவர் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி ஆயிடுவாங்க, வெற்றி ஆயிடுவாங்க. கண்டிப்பா நம்பிக்கை. எதனால அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு சேவை செய்கிறேன் தான். செந்தில்குமார் சேவை செய்வாரா? செய்வாரு. எப்படி தெரியும் அவர் ஜெயிச்சு என்ன சொல்றாங்க? இந்த தொழில ஜெயிச்சிருவான்னு சொல்றாங்க. கட்டாயமா ஜெயிப்பார், நம்பிக்கை இருக்கு. அதான் என்ன தொழில்? தெற்கு 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 தொகுதி, கோவை தெற்கு. அதான் யார் வேட்பாளர்? செந்தில்குமார். அதான் ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பா கண்டிப்பா. சொல்ற உறுதியா. அவர் ஜெயிக்கணும். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும், எல்லாம் வேணும். அதனால அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. மக்கள் ஏமாத்தாம ஓட்டு போட்டுருவாங்க. போட்டுருவாங்க, ஏமாத்தாம போட்டுருவாங்க. ஜெயிச்சிருவாரு கண்டிப்பா. கண்டிப்பா. என்ன தொகுதிங்க? கோயம்புத்தூர் தெற்குங்க. யாருக்கா வேட்பாளர்? தாவேக்க வேட்பாளர் உங்களை வந்து பார்த்தது? செந்தில்குமார். அவர் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறோம். நினைக்கிறோம். அடுத்த மாற்றம் வரணும்னு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. மாற்றமா இத்தனை நாள் இருந்ததுக்கு இனி ஒரு மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம் நினைக்கிறோம். கண்டிப்பா. இது நாள் வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தவங்க எதுவும் செய்யல. இனிமேல் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இப்ப விஜயகாந்த் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. இவருக்கு ஒரு கொடுத்து பார்ப்போமே. நிறைய பேர்த்துக்கு கொடுத்து ஒண்ணும் நடக்கல. சரி கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம பின்னாடிதான் பாக்கணும். விஜய் நிப்பாட்ட செந்தில்குமார் வெற்றி பெறுவாரா? நாங்க ஆதரவு கொடுக்கறோம், வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறோம். பாக்கலாங்க எப்படிங்கிறது. கைப்பற்றுவார் கைப்பற்றுவாரு உறுதியா நினைக்கிறோம். பாப்போம் வர்றதுக்கு. கைப்பற்றுவாருங்க. கைப்பற்றுவார் கண்டிப்பா. என்ன எதனால? அதான் ஒரு மாற்றம் வரட்டும் அப்படிங்கறதுனால வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறோம். ஒரு மாற்றம் வேணும், நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா இல்ல எல்லா டைமுமே தேவைக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. என்ன தோணுது? கோவை தெற்குனா தாவேக்க வேட்பாளர் இப்ப வந்து பார்த்தாரு. யாருன்னு அவரு? செந்தில்குமார். செந்தில்குமார். அவர் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி கண்டிப்பா விடுவார். மக்கள் என்னென்ன சொல்றாங்க? ஆதரவு தருவாங்க மக்கள்? கண்டிப்பா தருவார். ஏன்னா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு ஆசை வரும். கண்டிப்பா. அவங்கள வந்து பார்த்தது செந்தில்குமார் வந்து ஐயா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன் அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? புதுசா வந்தா தான் நல்லது செய்ய முடியும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மாத்தி வந்தா தான் நல்லது செய்ய முடியும். இரு கட்சிகள் இது வரைக்கும் துரோகம் பண்ணிடுச்சு, இனி நல்லது செய்யலாமல்ல. ஒரு வரட்டும், தப்பில்லை, அவருக்கு தான் வரட்டும். அப்ப கோவை தெற்குல செந்தில்குமார் பிடிச்சிருவாரா? செந்தில்குமார் எல்லாம் மேல வர முடியாது. இது ஒரு தெற்கு பிடிச்சிருவாரு. இப்ப அவன் இதை மேல அந்த ஊழல் பேர் வழி ஒரு ஆள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க. ஜெயிச்சிருவார். ஜெயிக்க வைப்போம் நாங்க, கண்டிப்பா ஜெயிக்கும். ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்போம். எப்படி என்ன சொல்றாங்க இங்க தொகுதியில எல்லாம் ஓட்டு போறேன்றாங்களா? இல்ல இப்ப எம்ஜிஆர் மாதிரி புதுசா வந்து டக்குன்னு ஆரம்பிச்சோன்னா வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு தான் முடிவு பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் எப்படி பண்ணாரு அது மாதிரி பண்ணட்டு அங்க. ஆமா, அதுக்கு தான் வந்து போடுறோம். விசில் தான். தப்பு. அது மாற்றம்.